இந்த பகுதியில் என்ன சொல்ல முடியாதா? என்னிடம் கூடவா சொல்ல முடியாது? நீதானா பேசுகிறாய் வானதி? ஆம் பெரியப்பா, நான் தான் பேசுகிறேன். உன்னை கொடும்பாளூருக்கு அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன். பகுதி 2, 25ஆம் அத்தியாயம். கோட்டை வாசலில். ஆமாம் ஆமாம், இந்த ஓடக்கார பெண் வெகு கெட்டிக்காரி. அது முன்னமே எனக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நீ அப்படி என்ன செய்தி கொண்டு வந்தாய்? இரவுக்கு இரவே தூது அனுப்ப வேண்டிய அவ்வளவு அவசரமான செய்தி என்ன? அவசரமான செய்திதான் பெரியப்பா. பொன்னியின் செல்வரை பற்றி சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆஹா, பொன்னியின் செல்வரை பற்றியா? அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன், எவ்வளவோ தெரியும். அவர் வீராதி வீரர், சூராதி சூரர், காவேரியில் அமுங்காதவர், கடலில் விழுந்தாலும் முழுகாதவர், அண்டினோரை கைவிடாதவர், ஆபத்தில் உதவி செய்தவர்களிடம் நன்றி மறவாதவர், அன்னை தந்தையிடம் பக்தி உள்ளவர், தமக்கையார் சொல்லை தட்டாதவர், ராஜ்யத்தில் ஆசை இல்லாதவர். போதும் போதும், அதையெல்லாம் நான் கேட்கவில்லை. இளவரசர் சௌக்கியமாக இருக்கிறாரா? இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? சௌக்கியமாக இருக்கிறார் பெரியப்பா. இப்போது எங்கே இருக்கிறார் என்றும் தெரியும். ஆனால் அதை தங்களிடம் கூற முடியாது. என்ன சொல்ல முடியாதா? என்னிடம் கூடவா சொல்ல முடியாது? நீதானா பேசுகிறாய் வானதி? ஆம் பெரியப்பா, நான் தான் பேசுகிறேன். இளவரசர் இருக்கும் இடத்தை ஒருவரிடமும் சொல்வதில்லை என்று வாக்களித்திருக்கிறேன். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு ஆக்ரோஷம் பொங்கி ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது. பெண்ணே, இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் உன்னை நல்ல முறையில் வளர்ப்பாள் என்று நம்பினேன். இவ்வளவு பிடிவாதக்காரியாக வளர்த்து விட்டாளே. போதும் போதும், நீ பழையாறையில் இருந்தது போதும். கீழே இறங்கு. உன்னை கொடும்பாளூருக்கு அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார். பெரியப்பா, எனக்கும் இந்த தஞ்சாவூர் மண்ணை மிதிக்கவே இஷ்டமில்லை. ஆகையினால்தான் யானை மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறேன். இந்த யானைக்கு அடிக்கடி மதம் பிடித்து விடுகிறது. இன்று காலையில் ஒருவனை தூக்கி எறிந்து விட்டது. ஆகையினால் அருகில் ரொம்ப நெருங்கி வராதீர்கள். நான் கொண்டு வந்திருக்கும் செய்திகளை சொன்ன பிறகு நானே தங்களிடம் வந்து விடுகிறேன். என்னை கொடும்பாளூருக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுங்கள். இப்போது மட்டும் என்னை தடுத்து நிறுத்தாதீர்கள் என்றாள் வானதி. பூதி விக்ரமகேசரி சிறிது யோசித்துவிட்டு, சரி மகளே, நான் உன்னை தடுத்து நிறுத்தாமல் விட்டு விடுகிறேன். கோட்டை கதவு திறக்காவிட்டால் என்ன செய்வாய் என்றார். பெரியப்பா, நீங்கள் இவ்வளவு பெரிய படைகளுடன் வந்திருக்கிறீர்களே, எதற்காக? கோட்டை கதவு திறக்காவிட்டால் உங்கள் படைகளை ஏவி கதவை உடைத்து திறந்துவிடச் செய்யுங்கள் என்றாள் வானதி. பூதி விக்ரமகேசரி இதை கேட்டு பெருமிதம் அடைந்தார். மகளே, கொடும்பாளூர் கோமகள் பேச வேண்டியவாறு பேசினாய். அவசியம் ஏற்பட்டால் அவ்விதமே செய்வேன். ஆனால் அதற்கு அவசியம் ஏற்படாது. இளைய பிராட்டியிடமிருந்து சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கும் உன்னை தடுத்து நிறுத்த இந்த சின்ன பழுவேட்டரையன் யார்? அவ்விதம் அவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். ஆனால் எனக்காகவும் சின்ன பழுவேட்டரையனிடம் ஒரு செய்தியை சொல். நீ கோட்டைக்குள் இருக்கும்போது உனக்கு ஏதாவது சிறிய தீங்கு நேர்ந்தாலும் அவனுடைய குலத்தை பூண்டோடு அழித்து விடுவேன் என்று சொல். நானும் என்னுடைய துணைவர்களும் சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து அவருடைய விருப்பத்தை அவருடைய வாய்மொழியாக தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்றும் சொல். நாளை பகல் பொழுது போவதற்குள் சக்கரவர்த்தியை நாங்கள் தரிசிக்க அவன் வகை செய்யாவிட்டால் கோட்டையை தாக்கத் தொடங்கிவிடுவோம் என்று தெரியப்படுத்து என்றார். அப்படியே ஆகட்டும் பெரியப்பா என்றாள் வானதி. மறுபடியும் யானை பாகன் கொம்பு முழக்கினான். கொடும்பாளூர் இளவரசிக்கு வழிவிடுங்கள், கோட்டை கதவை திறந்து விடுங்கள் என்று கூவினான். Please support, subscribe, like and share. Thank you. அடுத்த அத்தியாயத்தில் அன்று காலை முதல் ஒன்றன் பின் ஒன்றாக விபரீதமான செய்திகள். பெரிய பழுவேட்டரையர் தஞ்சைக்கு புறப்பட்டு 2 தினங்களுக்கு மேலாயின. புயல் அடித்த அன்று படகுகள் பல முழுகிப் போயின என்று ஒற்றர்கள் ஓடி வந்து தெரிவித்தார்கள்.